வணக்கம். புதிய தலைமுறையின் 7 மணி நிமிட செய்திகளை வழங்குவதற்காக நான் கார்த்திகா கண்ணன். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். குரூப் 1 முதன்மை தேர்வு முடிவுகள் பிப்ரவரி மாதத்திற்குள் வெளியிடப்படும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று 1777 பணியிடங்களுக்காக நடத்தப்பட்ட குரூப் 2, குரூப் 2A தேர்வு முடிவுகள் வரும் 12ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறையில் 11 மாவட்ட கல்வி அலுவலர் பணிக்கான தேர்வு முடிவுகளும் பிப்ரவரி மாதம் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9 பணியிடங்களுக்கான உதவி வனக்காவலர் பணிக்கான தேர்வு முடிவுகளும், மாவட்ட உரிமையியல் நீதிபதி பணியில் 245 நபர்களை நியமனம் செய்வதற்கான முதன்மை தேர்வும் கடந்த நவம்பரில் நடந்த நிலையில் அதன் முடிவுகளும் இம்மாதம் வெளியிடப்படும் என TNPSC அறிவித்துள்ளது. இதோடு பல்வேறு அரசு துறையில் காலியாக இருந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட 15 தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கான கால அட்டவணையையும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதனிடையே குரூப் 2 தேர்வுக்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 5240 5860 அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 1500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிக் கொள்ள பள்ளிக் கல்வித்துறை அனுமதி வழங்கியுள்ளது. தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் உள்ள அரசு பள்ளிகள், ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி தொடக்கப் பள்ளிகள் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 1000 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அத்தோடு சேர்ந்து மேலும் 500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிக் கொள்ளலாம் என பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். இதையடுத்து கல்வித்துறை இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வுகள் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் விரைவில் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதியதாக பணியமர்த்தப்படும் இடைநிலை ஆசிரியர்கள் முன்னுரிமை மாவட்டங்களில் பணியில் சேரும்போது அதே மாவட்டத்தில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் நிதி கொடுத்ததாக நிர்மலா சீதாராமன் கூறிய கணக்கில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வித்தியாசம் உள்ளது. இது தற்போது சமூக வலைதளங்களில் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. 2014 மோடி ஐயா ஆட்சி வந்ததிலிருந்து 2023-24 வரைக்கும் நம்ம டோட்டல் டாக்ஸ் டெவல்யூஷன் தமிழ்நாட்டுக்கு பண்றதுக்கு 2,88,627 கோடி 2,88,627 கோடி ரூபாய் டாக்ஸ் மொத்தமா டிவால்வ் ஆகுது இங்க. அதை தவிர கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட், அதாவது கிராண்டா கொடுக்கறது, அது டாக்ஸ்ல இருந்து வருதுனாலும் கிராண்ட் நீங்க அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை. இந்த டாக்ஸும் திருப்பி கொடுக்க தேவையில்லை. சொல்றேன் உங்களுக்கு, கிராண்ட்ன்ற கேட்டகரியில 2,58,338 கோடி வருது. கோவிடுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் சீக்கிரத்தில் வளரணும், நல்ல வெளியில வரணும்ன்றதுனால ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ், கேபிட்டலுக்கு நீங்க ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிக்கோங்க, ரோடு போட்டுக்கோங்க, இல்ல ஒரு டேம் கட்டுறீங்கன்னா கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த பணம் 6,412 கோடி. இது பினான்ஸ் கமிஷன் சொல்லிங்க. இருந்தாலும் மோடி சொன்னாரு, நீங்க தயவு பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு, அதாவது நல்ல ஒரு சொத்து கட்டுறதுக்கு, டேம் கட்டுறதுக்கோ ரோடு கட்டுறதுக்கோ பணம் கொடுங்கன்னு சொன்னப்போ வட்டி இல்லாத 50 வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட், நீங்க திருப்பி 50வது வருஷம் அந்த அமௌண்ட் கொடுக்கும்போது அதோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. 6,412 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா 6,96,666 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. டெல்லி சென்ற தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். 10 நிமிடம் நடைபெற்ற சந்திப்பில் தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் பங்கேற்க பிரதமருக்கு அழைப்பு விடுத்தார். இதனையடுத்து காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக வெள்ள பாதிப்பு நிவாரண நிதியை விரைந்து வழங்கவும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியதாக கூறினார். மேலும் ராகுல் காந்தி உடனான சந்திப்பில் அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என்றும் அமைச்சர் உதயநிதி தெரிவித்தார்.
ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே வந்து கேலோ இந்தியா இந்த வருடம் நடக்கக்கூடிய கூட்டம் அந்த ஈவெண்ட் வந்து தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த விழாவிற்கு அழைப்பதற்காக அவர்கிட்ட நேரம் கேட்டிருந்தேன், நேரம் கொடுத்துருந்தாரு. அவர்கிட்ட அழைப்பு கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி சென்னை வெள்ளம், தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டம் வெள்ளத்துக்கு போது பெரிய பாதிப்பு இருக்கிறது. அதுக்கும் நீங்கள் வந்து நிவாரண தொகை வந்து முதலமைச்சர் வந்து ஏற்கனவே 2 நாள் நீங்கள் சென்னைக்கு வரும்போது திருச்சிக்கு வரும்போது முதலமைச்சர் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு. அது கொஞ்சம் சீக்கிரம் நிறைவேற்றி கொடுங்கன்னு முதலமைச்சர் வந்து ஞாபகப்படுத்த சொன்னேன். கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழக வெள்ள பாதிப்பு நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வலியுறுத்தி தமிழக எம்பிக்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கோரியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மிக்ஜாம் புயல் மற்றும் பெருமழை பாதிப்பால் தமிழகத்தின் 8 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசிடம் 37,907 கோடியே 19 லட்சம் ரூபாய் கோரியுள்ளதாகவும் வெள்ள சேதங்களை மத்திய குழு மற்றும் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் ஆய்வு செய்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசு கோரியுள்ள தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக எம்பிக்கள் சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் 1847 காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்யும் நடவடிக்கையை மேற்கொள்ளும் வகையில் பணியிட மாற்றம் பட்டியலை தயாரிக்க டிஜிபி உத்தரவிட்டார். அதன்படி சொந்த ஊரில் அல்லது ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளாக பணிபுரியும் காவலர்கள் பட்டியலை தயாரித்து அனுப்புமாறு சுற்றறிக்கை வாயிலாக அறிவுறுத்தியிருந்தார். இதையடுத்து தமிழகம் முழுவதும் காவல் ஆய்வாளர்கள், காவலர்கள் உட்பட 1847 காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கர்வத்திலிருந்து தான் எப்போது விடுபட்டு விட்டேன் என இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்திருக்கிறார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற ஆண்டாள் திருப்பாவை குறித்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இசையமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய இளையராஜா, தான் கர்நாடக சங்கீதத்தில் எல்லாம் கரை கண்டு வந்தவன் இல்லை என்றும் இசைஞானி என்ற பெயருக்கு தகுதியானவனா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரையில் கேள்விக்குறிதான் எனவும் தெரிவித்தார். ஒரே நேரத்தில் தீபாவளிக்கு 3 படங்களுக்கு பின்னணி இசை அமைத்துள்ளதாக தெரிவித்த அவர், உலகத்திலேயே 3 நாளில் 3 படங்களுக்கு இசை அமைத்ததாகவும் பெருமிதம் தெரிவித்தார். நான் பாடல் வாசிப்பேன், சின்ன பையன் ஹார்மோனியம் வாசிக்கிறேன், ஜனங்கள் கைத்தட்டுறாங்க. கைத்தட்ட பெருமையா இருந்தது. நிறைய பிராக்டிஸ் பண்ணி நிறைய வாசிக்க ஆரம்பிச்சேன். ஆரம்பிக்க இந்த கைத்தட்டல் வந்து ஜாஸ்தியாகி எனக்கு கர்வம் வந்து ஜாஸ்தியாகிட்டே போயிட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் வந்து இதை கைத்தட்டுறாங்களே, இது எதுக்கு கைத்தட்டுறாங்கன்னா, அப்போ இந்த டியூனுக்கு கைத்தட்டுறாங்கன்னா இந்த கைத்தட்டல் யாருக்கு போகுது? பாட்டுக்கு போகுது. பாட்டு யார் போட்டா? MS விஸ்வநாதன் சார் போட்டார். அப்போ இந்த கைத்தட்டல் வந்து விஸ்வநாதன் சாருக்கு போகுது. அப்பாடா, என் தலையில இருந்ததெல்லாம் இறங்கி போச்சு, பாரமெல்லாம் இறங்கி போச்சு. நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜனங்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க ரசிக்கிறதுக்கு கைத்தட்டுறாங்க, இதுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த கர்வத்திலிருந்து எப்பொழுதோ நான் விடுபட்டு விட்டேன். சென்னையில் நடைபெறும் புத்தக காட்சியில் சிறை கைதிகளுக்கு புத்தகம் வழங்குவதற்கான தனி அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை தொடங்கிய 47வது சென்னை புத்தக காட்சியில் வெவ்வேறு புத்தக வெளியீட்டு நிலையங்கள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டு புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 333வது அரங்கு சிறைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு சிறை கைதிகளுக்கு புத்தகங்கள் வழங்க விரும்புவோர் தங்கள் விவரங்களை அளித்து புத்தகங்களை அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தக தான பெட்டியில் பெறப்படும் புத்தகங்கள் 9 சிறைத்துறை மண்டலங்களில் உள்ள சிறை கைதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படும். சிறையில் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகள் பேசும் கைதிகளும் இருப்பதால் வேற்றுமொழி புத்தகங்களையும் புத்தக காட்சிக்கு வருவோர் வழங்கலாம் எனவும் சிறைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கடந்த ஆண்டு சிறை கைதிகளுக்காக அமைக்கப்பட்ட தனி அரங்கின் மூலம் 42,000 புத்தகங்கள் பெறப்பட்டதாக சிறைத்துறை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 5 நபர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்காவின் மத்திய மேற்கு மாநிலமான அயோவாவில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் துப்பாக்கியுடன் நுழைந்த 17 வயது இளைஞர் அங்கிருந்த மாணவர்களை நோக்கி சரமாரியாக சுடத் தொடங்கினார். துப்பாக்கிச் சத்தம் கேட்டதும் மாணவர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினர். இந்த தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார். பள்ளி பணியாளர் உட்பட 5 நபர்கள் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் அந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் என கூறிய
காவல்துறையினர் அவர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறினர். மேலும் அவரிடமிருந்து பயங்கர சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டனர். துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் எளிதாக வெற்றி பெற்றது. கேப் டவுனில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் நிர்ணயிக்கப்பட்ட 79 ரன்களை 3 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி எட்டிப் பிடித்து வெற்றியை பதிவு செய்தது. இந்திய தரப்பில் தொடக்க ஆட்டக்காரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 28 ரன்களை எடுத்தார். முன்னதாக இப்போட்டியில் காசு சுண்டலில் வென்று முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜின் பந்துவீச்சை சமாளிக்க இயலாமல் 55 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. சிராஜ் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். முகேஷ் குமார் ரன் எதுவும் விட்டுக் கொடுக்காமல் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து களம் கண்ட இந்திய அணி 153 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. குறிப்பாக கடைசி 6 விக்கெட்டுகளை ரன் எதுவும் எடுக்காமல் இழந்தது இந்திய அணி. இந்தியா தரப்பில் விராட் கோலி 46 ரன்களை எடுத்தார். தென்னாப்பிரிக்கா தரப்பில் ரபாடா, இங்கிடி, பர்கர் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய தென்னாப்பிரிக்க அணி 176 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தது. அந்த அணியின் மார்க்ரம் 106 ரன்களை எடுத்தார். இந்திய தரப்பில் ஜஸ்பிரீத் பும்ரா 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனை அடுத்து 79 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் களமிறங்கிய இந்திய அணி 3 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து இலக்கை எட்டியது. வேகப்பந்து வீச்சிற்கு சாதகமாக இருந்த ஆடுகளத்தில் நடைபெற்ற இந்த போட்டி 2 நாள்களில் முடிவடைந்துள்ளது. இதன் மூலம் 2 போட்டிகள் கொண்ட தொடர் 1-1 என்ற கணக்கில் சமன் ஆனது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து விடைபெற்ற டீன் எல்கருக்கு விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா அன்பு பரிசு கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடருடன் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக தென்னாப்பிரிக்க வீரர் டீன் எல்கர் அறிவித்திருந்தார். முதல் டெஸ்ட் போட்டியில் 185 ரன்கள் விளாசிய டீன் எல்கர் இந்தியாவை தோற்கடித்து ஆட்ட நாயகன் விருது வென்று அசத்தினார். மேலும் இரண்டாவது போட்டியில் பவுமா காயமடைந்து வெளியேறியதால் தம்முடைய கடைசி போட்டியில் அணியை கேப்டனாக வழிநடத்தும் வாய்ப்பை பெற்றார். ஆனால் வெற்றி வாய்ப்பை எல்கர் கை நழுவிவிட்டார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் சிறந்த வீரர்களில் ஒருவராக வலம் வந்த அவருக்கு விராட் கோலி தான் கையொப்பமிட்ட ஜெர்சியை பரிசாக வழங்கினார். அதேபோல் இந்திய வீரர்கள் அனைவரும் கையொப்பமிட்ட ஜெர்சியை அன்பு பரிசாக இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா டீன் எல்கருக்கு பரிசளித்தார். சென்னையில் நடைபெறும் மாரத்தான் போட்டிக்காக நாளை போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை ரன்னர்ஸ் சார்பில் 4 பிரிவுகளாக ஃப்ரெஷ் ஒர்க் சென்னை மாரத்தான் சனிக்கிழமை காலை 4 மணிக்கு தொடங்குகிறது. நேப்பியர் பாலம் மற்றும் பெசன்ட் நகர் ஆல்காட் நினைவு பள்ளியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு காமராஜர் சாலை, சாண்டம் ஹைரோடு, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை, சர்தார் பட்டேல் சாலை, ஓஎம்ஆர் கேகே சாலை, ஈசிஆர் வழியாக சென்றடையும். போர் நினைவிடத்திலிருந்து திருவிக்க பாலம் வரை வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது. மேலும் வாகனங்கள் கொடிமரச்சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டு வாலாஜா பாயிண்ட் அண்ணா சாலை வழியாக தங்களது இலக்கை சென்றடையலாம். ஆர்கி சாலையிலிருந்து காந்தி சிலை நோக்கி வரும் வாகனங்கள் விஎம் திரு சந்திப்பில் திருப்பிவிடப்படும். அவ்வாகனங்கள் ராயப்பேட்டை ஹைரோடு, லஸ்கானர், ஆர்கே மடம் சாலை வழியாக தங்களது இலக்கை சென்றடையலாம். மத்திய கைலாஷிலிருந்து வரும் வாகனங்கள் பெசன்ட் அவென்யூ சாலையை நோக்கி அனுமதிக்கப்பட மாட்டாது. அவ்வாகனங்கள் எல்பி சாலை, சாஸ்திரி நகர் வழியாக திருவான்மையூர் சிக்னல் வழியாக தங்களது இலக்கை சென்றடையலாம். காந்தி மண்டபத்திலிருந்து வரும் வாகனங்கள் உத்தமர் காந்தி சாலையில் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது. அவ்வாகனங்கள் எல்பி சாலை, சாஸ்திரி நகர், திருவான்மையூர் சிக்னல் வழியாக தங்களது இலக்கை சென்றடையலாம். பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கும் பன்னீர் கரும்பின் கொள்முதல் விலை 33ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூரில் கைத்தறி கண்காட்சியை தொடக்கி வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் வேளாண் துறை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து கொள்முதல் செய்வார்கள் என கூறினார். கரும்பு விலை 33 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு அது கலெக்டர் அந்தந்த மாவட்ட ஆட்சியருடைய கண்காணிப்பு தலைமையாக கோஆப்டிவ் கூட்டுறவு வங்கி கூட்டுறவு ஜேஆர் மூலமாக அது கூட்டுறவை ஜேஆர் அவர்கள் கொள்முதல் செய்வார்கள். அதை ஐடென்டிஃபை பண்ணுறது அது கமிட்டியாக ஜேடி அக்ரியுடைய ஜேடியும் அதே போல் மற்றும் துறை பட்ட கூட்டுறவு அலுவலர்கள் ஆய்வு செய்து நேரடியாக ஆய்வு செய்து அந்த 6 அடி குறைந்தது 5 அடிக்கு மேல் இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது.
பொங்கல் திருநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தை திங்களில் ஆண்டுதோறும் மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக புகழ் பெற்றவை. அந்த வகையில் இந்த ஆண்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் திருப்பரங்குன்றம் சாலையில் அமைந்துள்ள திடலில் வரும் 15ஆம் நாள் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பாலமேடு ஊராட்சியில் மஞ்சமலையாறு திடலில் வரும் 16ஆம் தேதியும், அலங்காநல்லூர் பேரூராட்சியில் கோட்டை முனிவாசல் மந்தை திடலில் வரும் 17ஆம் தேதியும் நடைபெறும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கான முன்னேற்பாடுகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டு வருவதாகவும், போட்டிகளில் பங்கேற்க மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளை பதிவு செய்வது தொடர்பாக அதற்குரிய துறை மூலம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சாதி பெயரை குறிப்பிடக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் காளைகள் குறித்த அறிவிப்பின் போது உரிமையாளர்களின் பெயரோடு சாதி பெயர்களை அறிவிக்கக்கூடாது எனவும், போட்டிகளில் பங்கேற்கும் அனைவரும் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி கட்டாயம் எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிடக் கோரி மானகிரி செல்வகுமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், விஜயகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் ஏற்கனவே இது தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பை முறையாக பின்பற்றுவோம் என உறுதியளித்தார். இதையடுத்து உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சாதி பெயர் குறிப்பிட்டு காளை அவிழ்க்கக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவை முறையாக பின்பற்ற வேண்டும் என ஆணையிட்டனர். மேலும் தீண்டாமை உறுதிமொழி எடுப்பது குறித்து மனுதாரரின் மனுவை பரிசீலனை செய்ய உரிய முடிவு எடுக்குமாறு அரசு தரப்புக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு மாடுபிடி வீரர்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சி கிராமத்தில் சனிக்கிழமை நடைபெறுகிறது. இதனையொட்டி வாடிவாசல், விழாமேடை, பார்வையாளர்கள் மாடம், தடுப்பு வேலிகள் உள்ளிட்டவை அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான டோக்கன் விநியோகம் செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து டோக்கன்களை பெற்றுச் சென்றனர். அதே சமயம் போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கான டோக்கன்களை வருவாய்த்துறையினர் கண்காணிப்பில் விழாக்குழுவினர் வழங்கி வருகின்றனர். ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஷர்மிளா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். சகோதரர் ஜெகன்மோகன் ரெட்டியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஒய்.எஸ். ஷர்மிளா ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா என்ற கட்சியை ஆரம்பித்தார். தெலுங்கானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலின் போது கட்சியை கலைப்பதாகவும் காங்கிரசுக்கு முழு ஆதரவு தெரிவிப்பதாகவும் அறிவித்தார். அத்துடன் காங்கிரசுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டார். இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எம்பி ராகுல் காந்தி ஆகியோர் முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்த ஒய்.எஸ். ஷர்மிளா தான் தலைமையேற்று நடத்திய ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா கட்சியையும் காங்கிரசுடன் இணைத்தார். காங்கிரஸில் இணைந்த ஒய்.எஸ். ஷர்மிளாவுக்கு ராகுல் காந்தி சால்வை அணிவித்து வரவேற்றார். எரிபொருள் கட்டணம் ரத்து செய்யப்பட்டதால் இண்டிகோ விமான டிக்கெட் கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கிறது. விமான எரிபொருள் கட்டணம் அதிகரித்து வந்ததால் அதனை இண்டிகோ விமான நிறுவனம் டிக்கெட் கட்டணத்தில் கூடுதலாக வசூலித்து வந்தது. இது கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டு இருந்தது. தற்போது விமான எரிபொருள் கட்டணம் சரிந்துள்ளதால் கூடுதலாக வசூலித்து வந்த கட்டணத்தை இண்டிகோ நிறுவனம் திரும்பப் பெற்றுள்ளது. இதனால் இண்டிகோ விமான டிக்கெட் கட்டணம் குறைந்திருக்கிறது. அதன்படி குறிப்பிட்ட வழித்தடங்களில் 1000 ரூபாய் வரை டிக்கெட் கட்டணம் குறைந்திருப்பதாக இண்டிகோ நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கட்டண குறைப்பு நடவடிக்கை நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பல்வேறு நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டு வரும் இண்டிகோ விமானத்தின் டிக்கெட் கட்டணம் குறைக்கப்பட்டிருப்பதால் விமான பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மிக்ஜாம் புயல் வெள்ள நிவாரணத்திற்காக விண்ணப்பித்த ரேஷன் கார்டு இல்லாதவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆய்வு செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் 6000 ரூபாய் வெள்ள நிவாரணத் தொகையை பெற சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் 5.5 லட்சம் ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இந்த விண்ணப்பம் அளித்தவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆய்வு செய்யும் பணியை நியாய விலைக் கடை பணியாளர்கள், வருவாய்த்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். விண்ணப்பித்தவர்களின் வீட்டிற்கு முன்பு அவர்களது புகைப்படங்களை எடுத்து அதற்கான செயலியில் அதிகாரிகள் பதிவேற்றம் செய்வார்கள். இந்த பணியை விரைவில் முடிக்க அதிகாரிகளுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த பணிகள் முடிவடைந்த பிறகு தகுதியானவர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. வெள்ள நிவாரணம் பெற சென்னையில் 4,90,000 பேரும், திருவள்ளூரில் 22,000 பேரும், காஞ்சிபுரத்தில் 29,000 பேரும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 14,000 பேரும் விண்ணப்பித்துள்ளனர்.
சென்னை கன்னியாகுமரி இடையே வந்தே பாரத் ரயில் சேவை இயக்கப்படுவதால் தென் மாவட்ட மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட 46 ரயில்கள் நாகர்கோவிலிருந்து சென்னை செல்வதற்கு 13 மணி நேரம் ஆகிறது. வந்தே பாரத் ரயிலானது 9 மணி நேரத்தில் சென்னையை அடைவதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்போது ரயில் சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. இதில் எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ் பெட்டிகளில் பயணம் செய்ய 3245 ரூபாயும், சேர் கேர் பெட்டிகளில் பயணம் செய்ய 1605 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் வந்தே பாரத் ரயில் வாரந்தோறும் வியாழக்கிழமையன்று சென்னை எழும்பூரிலிருந்து அதிகாலை 5:15 மணிக்கு புறப்பட்டு மதியம் 2:10 மணிக்கு நாகர்கோவிலை சென்றடைகிறது. பின்னர் 40 நிமிடங்கள் கழித்து நாகர்கோவிலிருந்து 2:50 மணிக்கு புறப்பட்ட ரயில் இரவு 11:45 மணிக்கு சென்றடைகிறது. வந்தே பாரத் ரயில் சேவை பயணிகளிடையே அதிக அளவில் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் அதனை வாரம் ஒரு முறை மட்டுமல்லாமல் அனைத்து நாட்களும் இயக்க பயணிகள், அரசியல் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் பொங்கல் பானை தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. கவுண்டம்பாளையம் பகுதியில் தயாராகும் பொங்கல் பானைகள் உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் உள்ள சந்தைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக பொங்கல் பானை விற்பனை மந்தமாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது பானைகள் அதிக அளவில் விற்கப்படுவதால் அதிக லாபம் கிடைப்பதாக பானை தயாரிக்கும் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். நவீன காலத்திலும் மண்பானைகள் மீது பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆர்வம் காரணமாக பானை விற்பனை அமோகமாக நடப்பதாக பானை தயாரிக்கும் தொழிலாளர்கள் கூறுகின்றனர். இதனிடையே மண்பானைகளை தமிழக அரசே கொள்முதல் செய்து நியாய விலை கடைகள் மூலமாக விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்றும் பொங்கல் பண்டிகை தொகுப்புடன் வழங்க வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் வலியுறுத்துகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சந்தையில் உருளைக்கிழங்கு விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் கவலையடைந்தனர். நீலகிரி மற்றும் மகாராஷ்டிராவில் விளையும் உருளைக்கிழங்குகள் மேட்டுப்பாளையம் சந்தைகளுக்கு கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. லாரி ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தம் உள்ளிட்ட காரணங்களால் வெளி மாநிலங்களிலிருந்து உருளைக்கிழங்குகள் மேட்டுப்பாளையத்துக்கு வருவது குறைந்துள்ளன. இதன் காரணமாக 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 45 கிலோ கொண்ட ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு தற்போது 1000 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. வரும் நாள்களில் உருளைக்கிழங்கு வரத்து குறைந்தால் மேலும் விலை அதிகரிக்கக்கூடும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். உருளைக்கிழங்கு விலை திடீரென அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள், இல்லத்தரசிகள் அதிர்ச்சியடைந்தனர். பழனி முருகன் கோயிலில் நாதஸ்வரம், தவில் வாசித்தபடி வந்த பக்தர்களை கோயில் ஊழியர்கள் தடுத்து நிறுத்தினர். பழனி முருகன் கோயிலுக்கு தினசரி பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை புரிந்து வரும் நிலையில் கரூரைச் சேர்ந்த பக்தர்கள் சிலர் காவடி எடுத்துக் கொண்டும் நாதஸ்வரம், தவில் வாசித்தபடியும் மலை கோயிலுக்கு ஊர்வலமாக வந்தனர். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த கோயில் ஊழியர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியதுடன் நாதஸ்வரம், தவில் வாசித்தபடி செல்ல அனுமதிக்க மறுத்துள்ளனர். இதற்கான காரணத்தை பக்தர்கள் கேட்டபோது கோயிலில் பணிபுரியும் இசை கலைஞர்களை தவிர மற்றவர்கள் இவ்வாறு செல்ல அனுமதி இல்லை என கோயில் இணை ஆணையர் உத்தரவிட்டுள்ளதாக கூறினர். 48 ஆண்டுகளாக தங்களது முன்னோர் இதே முறையில் முருகனை தரிசித்து வரும் நிலையில் தற்போது திடீரென நடைமுறையை மாற்றியுள்ளது மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக வேதனை தெரிவித்த பக்தர்கள் கோயில் இணை ஆணையரின் இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். பழனி முருகன் கோயிலில் வழிபாட்டிற்கு செல்லும் பக்தர்கள் நாதஸ்வரம், தவில், பறை வாசிக்க தடை விதித்திருப்பது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அமலாக்கத்துறை சிபிஐ மூலம் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை தடுக்க பாஜக முயற்சிப்பதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார். புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை சார்பில் 3 முறை சம்மன் அனுப்பியும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகாத நிலையில் அவர் கைது செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியானது. இந்த சூழலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் மூலம் தன்னை பாஜக மிரட்டி வருவதாக தெரிவித்தார். விசாரணை தொடர்பாக தனக்கு அனுப்பப்பட்ட சம்மன்கள் சட்டவிரோதமானது என்றும் கைது நடவடிக்கையில் ஈடுபட 2 அமைப்புகளையும் பாஜக தூண்டிவிடுவதாகவும் சாடினார்.
ஆம் ஆத்மி கட்சி தலைமையிலான டெல்லி அரசில் ஊழல் எதுவும் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. எனவே எந்த குற்றமும் செய்யாத தாம் ஒருபோதும் அச்சப்படப் போவதில்லை என்று அரவிந்த் கெஜ்ரிவால் உறுதிபட தெரிவித்தார். ஆஜராக சம்மன் அனுப்புவதன் நோக்கம் விசாரணைக்காக அல்ல, தனது மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை தடுக்கும் வழியை உருவாக்குவதற்கு என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பாஜகவில் இணையாமல் நேர்மையாக இருப்பவர்களுக்கு நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்றும், பாஜக தலைமையிலான மத்திய அரசுக்கு எதிரான தனது போர் எப்போதும் ஓயாது என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை 14வது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பிணை கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். பிணை வழங்கப்படாத நிலையில் அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி முன்பு காணொலி காட்சி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணைக்கு பிறகு செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜனவரி 11ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டார். பிணை கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வர இருக்கும் நிலையில் அது குறித்து பதிலளிக்க அமலாக்கத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. சென்னையில் RR குழும விளம்பரதாரருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சோதனையில் 850 கோடி ரூபாய் மதிப்பிலான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி RR குழும விளம்பரதாரர் ரவிராமனுக்கு தொடர்புடைய 8 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சட்டவிரோத பண மோசடி தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றது. இதில் பல்வேறு குற்றவியல் ஆவணங்கள், மின்னணு சாதனங்கள், கணிசமான எண்ணிக்கையிலான சொத்து பத்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றின் மதிப்பு 850 கோடி ரூபாய்க்கும் மேல் என்று குறிப்பிட்டுள்ளது. அதோடு கணக்கில் வராத 74 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள 2024ஆம் ஆண்டிற்கான காலண்டரில் பழனி பகுதியைச் சேர்ந்த மாணவிகள் வரைந்த ஓவியம் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளது. அமெரிக்கா நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் சார்பில் வெளியிடப்படும் காலண்டரின் 12 பாகங்களுக்கும் ஒவ்வொரு ஓவியங்களை போட்டி நடத்தி வெளியிடுவது வழக்கம். இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு காலண்டருக்கான போட்டி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டு 194 நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளியில் பயிலும் துகிலோவியா, லயாஷினி, தித்திகா ஆகியோரின் ஓவியங்கள் நாசா வெளியிட்டுள்ள 2024ஆம் ஆண்டிற்கான காலண்டரின் அட்டைப்படத்தில் இடம்பெற தேர்வாகியுள்ளது. மேலும் இந்த ஓவியம் அச்சிடப்பட்ட காலண்டர்கள் தேசிய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் வைக்கப்பட உள்ளன. ராமேஸ்வரத்தில் இலங்கையிலிருந்து படகு மூலம் கடத்தி வரப்பட்ட 7 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இலங்கையிலிருந்து படகில் தங்கம் கடத்தி வருவதாக சுங்கத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நடவடிக்கை மேற்கொண்ட சுங்கத்துறையினர் இலங்கையிலிருந்து நாட்டு படகு மூலம் கடத்தி வரப்பட்ட சுமார் 3,85 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்தனர். தங்கத்தை கடத்தி வந்தவர்கள் சுங்கத்துறையினரை தள்ளிவிட்டு தப்பியோடிவிட்டனர். அவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் இறையூர் இரட்டை குவளை வழக்கை ஜனவரி 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேங்கை வயலில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் குறித்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையில் இறையூரில் உள்ள டீ கடையில் இரட்டை குவளை பயன்படுத்தியதாக கூறி உரிமையாளர் மீனாட்சி, அவரது கணவர் மூக்கையா மற்றும் பட்டியலின சமூக மக்கள் கோயிலுக்குள் வந்தபோது எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறி சிங்கம்மாள், கோயில் பூசாரி அஞ்சப்பன் ஆகிய 4 பேர் மீது கடந்த ஆண்டு இருவேறு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் இவ்விரு வழக்குகளுக்கும் குற்றப்பத்திரிகை முழுமையாக தாக்கல் செய்யப்படாததால் இந்த வழக்கை ஜனவரி 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி ஜெயந்தி உத்தரவிட்டார். இந்நிலையில் இவ்விரு வழக்கும் முறையாக விசாரிக்கப்படவில்லை என்பதால் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என அப்பகுதியினர் சார்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிமன்றம் பரிசீலனையில் வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ரஷ்யாவில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த பாண்டா குட்டியை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். குழந்தைகள் முதல் பெரியோர் வரை பாண்டா கரடிகளின் மேல் பலருக்கும் அலாதி பிரியம் உண்டு. பாண்டாக்களின் புகலிடமாக சீன நாடு விளங்கி வரும் சூழலில் அங்கிருந்து ரூயி மற்றும் டிங் டிங் ஆகிய 2 பாண்டாக்கள் 2019ஆம் ஆண்டு மாஸ்கோவுக்கு கொண்டுவரப்பட்டன. அங்குள்ள பூங்காவிலேயே 2 பாண்டாக்களும் முறையாக பராமரிக்கப்பட்டன.
இதற்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் பாண்டா குட்டி பிறந்தது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்ய மண்ணில் பாண்டா பிறந்ததால் அதனை மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த குட்டி பாண்டாவுக்கு பெயர் சூட்டுவது தொடர்பாக மக்கள் இணையத்தில் கருத்து கூறலாம் என்று அறிவிப்பு வெளியாக அதில் 3,80,000 பேர் பங்கேற்றனர். இறுதியாக கட்யூஷா என்ற பெயர் தேர்வு செய்யப்பட்டது. பூங்கா ஊழியர்கள் பாண்டாவை கண்ணும் கருத்துமாக பராமரித்து வரும் நிலையில் 9 கிலோ எடையுடன் கட்யூஷா நல்ல முறையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் விதிமுறைகளை மீறி கட்டிடங்கள் கட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகர்கள் பாபி சிம்ஹா மற்றும் பிரகாஷ் ராஜ் ஆகியோர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. கொடைக்கானல் அருகே வில்பட்டி கிராமத்தில் நடிகர்கள் பாபி சிம்ஹா மற்றும் பிரகாஷ் ராஜ் ஆகியோர் விதிகளை மீறி கட்டிடம் கட்டியதாக திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஜுனைத் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நடிகர்கள் மேற்கொண்ட 2 கட்டிடங்களின் கட்டுமானப் பணிகளும் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் தற்போது வரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர்.